ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி. ஸோ நான் சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் கொஞ்சமாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். அமேசான்லேயும் சரி, நைக்காலையும் சரி, நம்ம தேடும்போது எக்கச்சக்கமான சீரம் வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு காட்டும் சஜஷனில். பட் ஆனால் ஸ்டில் நம்மளுக்கு கன்ஃபியூஷன். ஸ்கின் டைப் எதுன்னு தெரியாமலேயே ஏதாவது ஒரு சீரம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அது பின்னாடி அதனால் வர சைட் எஃபெக்டாக பேஸ் பண்ணுறதுக்கு டைப்பையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த பிரச்சனைக்கு எந்த சீரம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் நிறைய சீரம் இருந்தாலும் முக்கியமான ஒரு 5 சீரம் இருக்கு. இந்த 5 சீரம் 5 வகையான ஸ்கின் கேர் ப்ராப்ளத்தை வந்து ட்ரீட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 சீரம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆல்ரெடி நாலேஜ் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் இந்த ஸ்கின் கேர் ஃபீல்டுலேயே வந்து பிகினர், எனக்கு எதுவுமே தெரியாது, என் ஸ்கின்ல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எதை பின்னாடி எந்த சீரம் வந்து யூஸ் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு ஸ்கின்ல, இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அதுக்கு எந்த மாதிரியான சீரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எக்கச்சக்க டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஸோ 5 வகையான சீரமும் அதோட எந்த ஸ்கின் டைப்புக்கு எது யூஸ் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் ஸ்கின்ல எந்த வித பிரச்சனையும் இல்லைப்பா, பிம்பிள் கூட இல்லை, ஆனால் வந்து என் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, இந்த வெயிலில் போய் என் ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகி கிடக்கு, என் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணணும், பிக்மெண்டேஷன்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும், என்னோட ஸ்கின்னுக்கு க்ளோ கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய சீரம் வந்து விட்டமின் சி. இந்த விட்டமின் சி எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஆக்னீஸ் இருந்ததுன்னா அவங்க மட்டும் ஆக்னீஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விட்டமின் சி வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும், காம்பினேஷன் சென்சிட்டிவ் அண்ட் நார்மல் ஸ்கின், இந்த எல்லா ஸ்கின் டைப்பாலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீரம் தான் இந்த விட்டமின் சி. ஆக்னீஸ் அதிகமாக இருந்தால் அதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்டு நைட் வந்து யூஸ் பண்ணலாம். விட்டமின் சியை யூஸ் பண்ணும்போது எப்பயுமே சன்ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் தரும். ஏன்னா வந்து விட்டமின் சியை நீங்கள் தனியாக போட்டு அது மேலே வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ஃபர்தராக பயங்கரமாக டேமேஜ் பண்ணி விட்டுடும். அதனால தான் வந்து நான் மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது நைட் டைமில். மார்னிங் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டபுள் ப்ரொடெக்ஷன் தரும். சன்ஸ்க்ரீனோட யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்ல நல்ல க்ளோயிங் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஹைட்ரேஷனை படிப்படியாக வந்து குறைக்கும். உங்கள் ஸ்கின்ல வந்து கொலாஜன் லெவல் கம்மியாக இருக்கும்போது சீக்கிரமாக ஏஜிங் சைன் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால் விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணோம்னா கொலாஜன் லெவலை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து சாகியாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி மெலிசா ஆகிட்டு ஏஜிங் ஆச்சுனாவே மெலிசா ஆகும், ஒரு மாதிரி தொங்க ஆரம்பிக்கும் ஸ்கின். அந்த மாதிரி எல்லாம் ஏஜிங் சைன் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணலாம். அது போக உங்கள் ஸ்கின்ல வந்து விரிங்கிள்ஸ் இருக்குது, ஃபைன் லைன்ஸ் இருக்குது, அப்படிங்கிற பிரச்சனைக்கும் வந்து இந்த விட்டமின் சி சூப்பரான ஒரு சொல்யூஷன். ஆனால் இந்த விட்டமின் சியை ஏஹெச்ஏ அண்டு பிஹெச்ஏ கூட யூஸ் பண்ணக்கூடாது. அது என்னமா ஏஹெச்ஏ அண்டு பிஹெச்ஏன்னு தெரியாதவங்க கேட்பீங்க. ஏஹெச்ஏனா எக்ஸ்ஃபோலியன்ட் இன்க்ரீடியன்ட். நம்ம யூஸ் பண்ணுற கிளைகாலிக், கோஜிக், மேண்டலிக் இந்த மாதிரி சில ஆசிட்ஸ்லாம் வந்து ஏஹெச்ஏ கண்டென்ட் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்னை அன்ஈவன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஈவன் ஸ்கின் பண்ணுறதுக்கு இந்த ஏஹெச்ஏ யூஸ் பண்ணுவாங்க. பிஹெச்ஏனா பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட், சால்சிலிக் ஆசிட். ஸோ இந்த சால்சிலிக் ஆசிட் வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த பிம்பிள் அதிகமாக இருக்கிறதுக்கு, போர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ஏஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏ கூட கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. விட்டமின் நைட்டு நீங்கள் விட்டமின் சி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூடவே வந்து சால்சிலிக் ஆசிட் இருக்கிறதோ, இல்லை கோஜிக் ஆசிட், இல்லைனா வந்து கிளைகாலிக் ஆசிட், இந்த மாதிரி ஆசிட் எல்லாம் வந்து கூடவே இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி விட்டமின் சி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், க்ளோயிங்காக காட்டும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அங்கங்கே அன்ஈவன் ஸ்கின்னாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே சூப்பராக ட்ரீட் பண்ணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது தி பாடி ஷாப்போட விட்டமின் சி சீரம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் யாராவது எனக்கு அண்டர் 500 ருபீஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பிராண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு விட்டமின் சி வந்து கிடைக்குது. நல்ல குவாலிட்டியான விட்டமின் சி சிரம் வந்து கிடைக்குது. இந்த ஒரு 3 சிரம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் பண்ணும்போது ரொம்ப வெயில் படுற இடத்துல மட்டும் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது சீக்கிரமாக நம்ம சீரம் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அந்த மாதிரி ஸ்பாயில் சீரம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ஃபர்தராக இச்சிங், இரிட்டேஷன், டேமேஜுக்கு ஆளாகும். ஸோ அதனால் ஒரு கபோர்ட்லேயோ இல்லைனா வந்து ட்ராயர்லையோ இந்த மாதிரி இடத்துல வைங்க. ஸோ ஒன்றுமே ஆகும். ஸ்கின் ட்ரையும் கிடையாது, ஆயிலியும் கிடையாது, காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னும் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின்ல வந்து ரொம்ப நிறையா பெரிய பெரிய ஓப்பன் போர்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப ஆயில் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஆயிலியாக மாறுது ஸ்கின்னு. ஸோ ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் இல்லாமல் என் ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு
சீரம் தான் வந்து நியாசினமைட் சீரம். இந்த நியாசினமைட் சீரம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். மற்ற சீரம், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விட்டமின் சியாக இருக்கட்டும், ஹைலரோனிக் ஆசிடாக இருக்கட்டும், நியாசினமைடாக இருக்கட்டும், ரெட்டினாலாக இருக்கட்டும், இது எல்லா கூடவே வந்து நம்ம இந்த நியாசினமைடு வந்து யூஸ் பண்ணலாம். நியாசினமைடு வந்து ரொம்ப 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 பிகினர் ஃப்ரெண்ட்லி. இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 5% நியாசினமைடு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற ஓப்பன் போர்ஸ் பெருசாக தெரியுது இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் போர்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2-3 மாதத்தில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது சூப்பராக ஷ்ரிங்க் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அன்ஈவன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஈவன் ஸ்கின்னாக மாறும். உங்களோட பிக்மெண்டேஷனையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். இந்த நியாசினமைடு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நைட் ரொட்டீனில் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் வீக்லி வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் போதுமானது. டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னை இருக்கிற ஆயில் எல்லாம் ரிடியூஸ் பண்ணிவிட்டு ஓவராக ட்ரை ஆக்கிரும். ஓவராக ட்ரை ஆச்சுன்னா உங்கள் ஸ்கின்ல இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் சும்மா எல்லாத்துக்குமே வந்து சென்சிட்டிவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் சீரம் எல்லாமே வந்து வீக்லி 2 or 3 டைம்ஸ் இல்லைனா 4 டைம்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் யூஸ் பண்ணுற நியாசினமைடு வந்து தி டெர்மாகோ பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டெர்மாகோ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சீரமில் ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் இன்னும் தெரிஞ்ச பிராண்ட்ஸ்லையும் வாங்கிக்கலாம். நியாசினமைடு வந்து ஒரு 1 இல்லை 2 மாதத்துக்கு வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி 5% வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்கின்ல செட் ஆகிடுச்சுன்னா 10% வரையுமே வந்து நீங்கள் நியாசினமைடு யூஸ் பண்ணலாம் 3rd 4th மந்தில். நெக்ஸ்ட் சீரம் பார்த்தீங்கன்னா ஹைலரோனிக் ஆசிட். ஸோ இந்த ஹைலரோனிக் ஆசிட் நிறையா பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பட் இந்த ஹைலரோனிக் ஆசிட் வந்து நேச்சுரலாகவே நம்ம உடம்புல, நம்ம போன்ஸில், நம்ம ஜாயின்ஸ்லாம் இருக்கிறோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டீஹைட்ரேட் ஸ்கின்னாக இருக்குது, பார்த்தாவே கொஞ்சம் கூட உயிர் இருக்க மாதிரியே தெரியல. ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹைலரோனிக் சீரம் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். வயசாச்சுனாவே நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரைனஸ் ஆகிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப 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 இச்சிங் அண்ட் இரிட்டேஷன், சம்டைம்ஸ் சென்சிட்டிவாக கூட மாறுது. ஸோ அதுவும் இல்லாமல் ட்ரைனஸ் இருந்தாவே சீக்கிரமாக ஏஜிங் ஆகும். அந்த மாதிரி ஏஜிங் ஆகும்போது ஃபைன் லைன்ஸ் அண்ட் விரிங்கிள்ஸ் ஸோ இதெல்லாம் வருது இல்லையா, அதையுமே வந்து சூப்பராக ரிடியூஸ் பண்ணும். அது போக நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனையும் நல்லா கம்மி பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்து சாஃப்டாக, ஸ்மூத்தியராக, ப்ளம்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹைலரோனிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு 50% ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி சில்னஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த டயத்துலேயே வந்து இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த சீரமும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணலாம், டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹைலரோனிக் சீரம் வந்து நீங்கள் மேக்கப் எல்லாம் போடுறீங்க, ரொம்ப பிரைடல் மேக்கப் போடுறீங்க, ஹெவி மேக்கப் எல்லாம் போடுறீங்க, அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும். அப்புறம் வந்து மேக்கப் வந்து திட்டா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹைலரோனிக் சீரம் வந்து உங்களோட ஸ்கின் ப்ரெப்பில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேக்கப் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சூப்பரான ஹைட்ரேஷன் தரும். அதுவும் இல்லாமல் ஹைலரோனிக் சீரம் வந்து ஃபாக்ஸ்டைலோட வேகன் பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னோட ஹைலரோனிக் சீரம் வந்து ஃபாக்ஸ்டைலோட பிராண்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்ட் வேணாம், ஸோ வேறு ஏதாவது ட்ரை பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஏதாவது ஒன்று கூட ட்ரை பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு பிராண்ட்ஸில் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சி நம்ம ஸ்கின்னுக்குள்ளார தக்க வைக்கிறது தான் இதோட வேலை. ஸோ டல் டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஹைலரோனிக் சீரம் யூஸ் பண்ணலாம். வந்து 25 வயசு மேலே ஆகிடுச்சு, எனக்கு ஏஜிங் ஆகிட்டு இருக்குது, என் ஸ்கின்ல வந்து இங்கே நிறைய ஃபைன் லைன்ஸ் தெரியுது, கண்ணுக்கிட்ட இங்கே சுருக்கம் தெரியுது, ஸ்மைல் லைன்ஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸோ என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாகிக்கிட்டே போகுது, என் ஸ்கின்ல வந்து ரொம்ப ரொம்ப சாகினஸாக இருக்குது, ரொம்ப தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் மீன்ஸ் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ரெட்டினால் சீரம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெட்டினால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது செல்ஸோட டேன் ஓவர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த நியூ செல்ஸ் டேன் ஓவர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல சும்மா வரக்கூடிய பிம்பிள்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்கின்ல ஃபைன் லைன்ஸ் பிரிங்கிள்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சூப்பராக கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. ஸோ அதனால தான் இந்த ரெட்டினால் சீரம் வந்து ஒரு 25 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு, 35 45 ஸோ இந்த மாதிரி வயசு வரைக்குமே வந்து இந்த ரெட்டினால் வந்து எல்லா
எல்லாராலையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து மோஸ்ட்டாக ட்ரெட்டினாயின் இல்லை ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ஏஜிங் சைன் இருக்கிறவங்களுக்கு ட்ரெட்டினாயின் தயவு செஞ்சு நீங்களாக ஃபார்மசியில் போய் வாங்காதீங்க. அப்படி வாங்குகிற ட்ரெட்டினாயில் வந்து உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸை கொண்டு வந்து விட்டுடும். ரெட்டினாயில் யூஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெட்டினாலுக்கும் ட்ரெட்டினாயினுக்கும் என்ன வித்தியாசம்னு நிறையா பேர் கேட்பீங்க. ரெட்டினால் வந்து ரொம்ப 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 லோவர் பர்சன்டேஜ், அதாவது ஈஸியாக வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. 1, 2 இந்த மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லிலேயே வரும் ரெட்டினால். ஆனால் ட்ரெட்டினாயின் வந்து அப்படி கிடையாது. அது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறையா பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குங்க, அக்கா ட்ரெட்டினாயினை பற்றி எனக்கு ஒரு நல்ல ரிவ்யூ போடுங்கன்னு. அது இப்போதைக்கு டாக்டரை கேட்காம யூஸ் பண்ண முடியாதுங்கிறனால நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இன்கேஸ் எப்பயாவது ப்ராப்ளம் இருக்கும்போது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிவ்யூ வந்து போடுறேன். இந்த ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த ரெட்டினாலை வீக்லி 2 இல்லை 3 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ மார்னிங்கில் சன்ஸ்க்ரீன் வந்து போட்டே ஆகணும், இல்லைனா வந்து அது உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே வந்து டேன் ஆக்கிடும், சன் டேன் ஆக்கிடும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ரெட்டினால் வந்து நைட்டில் நேரத்தில் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் காலையில் நேரத்தில் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், மறக்காமல் யூஸ் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைலோட க்ரீம் பேஸில் இருக்கிற ஒரு ரெட்டினால். இன்கேஸ் வந்து நீங்கள் சீரம் பேஸ்டு லிக்விட் பேஸ்லலாம் பார்க்குறீங்கன்னா இங்கே ரெக்கமெண்டேஷனில் ஒரு 3 சீரம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எந்த சீரம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதையே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியில் இருக்கக்கூடிய சீரம் தான். நீங்கள் வந்து சப்போஸ் 2 மாதம் எனக்கு செட் ஆகிடுச்சுமா, யூஸ் பண்ணி 2 மாதம் ஆகுது, ரெட்டினால் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சீரமோட பர்சன்டேஜ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் 0.12 யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 0.15 வரைக்கும், இல்லைனா வந்து 25, ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன்லலாம் வருது. ஸோ அந்த மாதிரி ரெட்டினாலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 1 மாதம் ஆகும் அது செட் ஆகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குட்டி குட்டியாக டைனி பம்ப்ஸ் வரும். இந்த பம்ப்ஸ் எதனால் வருதுன்னு நிறையா பேருக்கு தெரியாது, கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. நம்ம போர்ஸில் இந்த ரெட்டினாலை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது இந்த ரெட்டினால் வந்து இந்த போர்ஸுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது வெளியில் கொண்டு வருது. அதனால தான் நம்மளுக்கு வந்து பிம்பிள் வருது. ஸோ உங்கள் போர்ஸை வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இறங்கியிருக்கு. ஒன்ஸ் உங்கள் போர்ஸ் வந்து க்ளீன் ஆகிடுச்சுன்னா அந்த பிம்பிள் வர்றது நின்றுடும். ஸோ அதனால் ரெட்டினால் வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். 1 மாதத்துக்கு டைனி பம்ப்ஸ் எப்பப்போ வந்து போகும், அதுக்கப்புறம் நல்லாவே செட் ஆகிடும். ஸோ 5ஆவதாக இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஹீரோ சீரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட். ஸோ நிறையா பேருக்கு ஆக்னி ப்ராப்ளத்தினால அவஸ்தப்பட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கிற வகையில் தான் வந்து என்னோட சேனலில் எக்கச்சக்கமான ஆக்னி ரிலேட்டட் வீடியோஸை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மாதிரி நிறையா பேர் ஆக்னி ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல டாக்டர்கிட்ட போயிட்டு பல ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஆக்னிஸ் அடங்கவே மாட்டேங்குது. அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நான் இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் எப்படி கொண்டு வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது தான் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், சால்சிலிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ். ஸோ இப்போயும் நான் சொல்கிறேன், சால்சிலிக் ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின்ல எக்கச்சக்கமாக பிம்பிள் வந்துக்கிட்டே இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் என் ஸ்கின்ல வந்து பிம்பிள் வந்த அந்த ஸ்பாட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோட ஸ்கின் வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, ஓப்பன் போர்ஸும் இருக்குது, சும்மாவே டைனி பம்ப்ஸ் எல்லாம் வருது அப்பப்போ. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் சால்சிலிக் ஃபேஸ் வாஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சீரம் பேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிற ஒரு ஸ்கின்னுக்கு தான் வந்து இந்த ஆக்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு வரும். ஸோ ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் வந்து இந்த சால்சிலிக் ஆசிடை யூஸ் பண்ணலாம். ஸோ சால்சிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து எக்ஸசிவாக ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். சீபம் ப்ரொடக்ஷனையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ஸோ இதனால் உங்கள் ஸ்கின்ல ஃப்ரீக்வெண்ட்டாக உருவாகிற ஆக்னிஸாக இருக்கட்டும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸாக இருக்கட்டும், இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸோ அது இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல டைனி பம்ப்ஸ் வருது இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 மாதத்தில் சூப்பராக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து க்ளீன் அண்ட் கிளியராக ஆக்கிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சால்சிலிக் ஆசிடை வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம யூஸ் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ சால்சிலிக் ஆசிட் வந்து வீக்லி ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை யூஸ் பண்ணால் போதும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜிங்கில் எல்லா சீரம் மாதிரியும் இந்த சீரமும் வந்து நம்மளுக்கு டைனி பம்ப்ஸ் வரும். ஸோ அகைன் சொன்ன மாதிரி அது நம்ம போர்ஸில் இருக்கிற அழுக்கையெல்லாம் கொண்டு வரதுனால குட்டி குட்டி குட்டியாக ஆக்னிஸ் வரும், டைனி பம்ப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக 1 மந்த்தில் அது ஸ்கின்ல நல்லா செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து சூப்பராக க்ளீன் அண்ட் கிளியராக மாறிடும். வந்து மார்னிங் நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்டு நேரத்தில் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம போட்டிருக்கிற சீரம் வந்து ஆக்சிடேஷன் ஆகாமல் இருக்கும்.
நான் யூஸ் பண்ணுற சாலிசிலிக் ஆசிட் வந்து டெர்மாகோ பிராண்டில் இருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்டில் வந்து சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணணுன்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு 3 ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாலிசிலிக் ஆசிட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சீரம் எல்லாம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் எப்படி கொண்டு வரணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ மார்னிங் ரொட்டீனில் நான் எப்பயுமே எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சன்ஸ்க்ரீன் போடாதனால தான் வருது. சன்ஸ்க்ரீன் வந்து ரெகுலராக டெய்லி மார்னிங்கில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே உங்கள் ஸ்கின்னில் இந்த அன்இவன் ஸ்கின்னாக இருக்கிறது, பிக்மெண்டேஷனாக இருக்கிறது, அங்கங்கே பிளாக்காக இருக்கிறது, ஸோ இது எதுவுமே வராது. ஸோ வெயில் நேரத்தில் நம்ம வெளில போகிறதுனால வரக்கூடிய அந்த ஆக்னி பிரேக் அவுட்ஸாக இருக்கட்டும், டேனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அட் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து இந்த டாக்டர் ஷீத்தோட விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஆல் ஸ்கின் டைப்பையும் யூஸ் பண்ணுறது தான், பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒன்லி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டாவே போதும். இன்கேஸ் நீங்கள் விட்டமின் சி யூஸ் பண்ணோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஸோ அவ்வளோதான், மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதிகப்படியான ஆக்னிஸ் எல்லாம் இருக்குது, மேக்கப் எல்லாம் போட்டிங்கன்னா டபுள் கிளென்சிங் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. போர்ஸை நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துப்பீங்கன்னா கிளென்சர். ஸோ உங்களோட ஃபேஸ் வாஷ் இல்லை கிளென்சர் எதுலையோ கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சீரம். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் டோனர் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாக வந்து சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த ஸ்டேஜில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், ஒன்லி மாய்ஸ்சரைசர் மட்டும் போதுமானது. ஸோ நான் வந்து அகைன் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன், டாக்டர் ஷீத்தோடது. ஸோ இது ரெண்டுமே டாக்டர் ஷீத்தோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ வந்து மாரியும் யூஸ் பண்ணுவேன். அட் ப்ரெசென்ட் ரெட்டினால் கூட இது 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.